பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த அருமையான ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். அல்லேலூயா. அகில உலக திருச்சபை இந்த நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளை முன்குறித்திருக்கிறது. இந்த நாளில் அகில உலக திருச்சபைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார், அவர் சதா காலங்களிலும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளை முன்குறித்திருக்கிறார்கள். வருடத்திலே ஒரு நாளை அகில உலக திருச்சபை நியமித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இது பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் ஆதி திருச்சபையிலே அவனமாக செய்யவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் கொண்டாடினார்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களுக்குள்ளாக செயல்பட்டது. இந்த நாளிலும் உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை உங்களிலும் என்னிலும் செயல்பட வண்ணமாக தேவன் நம்மோடு கூட இடைபடுவார் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே, ஆனால் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். மார்க்கு எழுதுகிறார், மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சொலோமி என்கின்ற 3 பெண்கள் அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையிலே சென்று அவரை பார்க்க செல்கின்றார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது என்ன என்று சொன்னால், அந்த கல்லறையினுடைய பெரிய கல்லை யார் அவர்களுக்காக புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது தூதன் அந்த கல்லை புரட்டி அதன் மீது அமர்ந்து கொண்டு இந்த பெண்களை பார்த்து, இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் வைத்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லி. உலகத்திலே ஆயிரமான அழகான கல்லறைகள் உண்டு. இந்தியாவில் ஒரு அழகான கல்லறை இருக்குது. என்னது அது? தாஜ்மஹால். இல்லை, அழகிய கல்லறைகள் 1000 உண்டு இந்த உலகத்திலே. ஆனால் ஆளில்லாத கல்லறை ஒரே ஒரு கல்லறை. அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. அங்கே வைத்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்றோம். உலகத்திலே 8.1 பில்லியன் பீப்புள் இருக்கிறார்கள். அவர்களிலே 2.3 பில்லியன் பீப்புள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் 3 நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் நம்புகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினார் என்று சொல்லி. ஆனால் 8.1 பில்லியன் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்புகிறார்கள். பிறப்பை நம்பாதவங்க யாருமே இல்லை. எல்லாரும் இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிறக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் சரித்திரம் 2ஆக பிரிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் 8.1 பில்லியன் பீப்புள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்புகிறார்கள். ஆனால் 2.3 பில்லியன் பீப்புள் மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள்.
நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நீங்களும் நானும் நம்புகிறோம். கிறிஸ்டியானிட்டியுடைய கோர் ஃபெய்த் பிலீவ் என்ன என்று சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? உயிர்த்தெழுதலை தான் சொல்லுவோம். ஒருவேளை கிறிஸ்டியானிட்டி லவ் என்று சொல்லலாம், அல்லது மன்னிப்பு என்று சொல்லலாம். ஆனால் இவைகள் அல்ல. மற்ற மதங்களும் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் டீச் பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்துவத்துக்குள்ள முக்கியமான ஒரு காரியம் உயிர்த்தெழுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழாவிட்டால் அநேக தலைவர்கள் நம்முடைய தேசங்களில், மகாத்மா காந்தி மனிதர்களுக்காக மரித்திருக்கிறார். இப்படி அநேக மனிதர்களுக்காக மனு குலத்திற்காக மரித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனிதர்களுக்காக மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் நம்புகிறோம். அவர் சொன்னபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது சீஷர்களுக்கும் அநேக மக்களுக்கும் சொன்னார், நான் மரிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக பாவ நிவாரண பலியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதை அநேக நேரங்களில் சொன்னார். அவர் சொன்னபடியே அவர் என்ன செஞ்சார்? மரித்தார். அவர் சொன்னபடியே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இதை தான் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 31 to 33 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படி எனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அவர் சொன்னார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி. அவர் சொன்னபடியே அவர் மரித்தார். அவர் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். வேதாகமத்திலே அநேக மனிதர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறாங்க. எலியா சாரிபாத் விதவையினுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். எலிசா சுனமியால் உடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். இப்படி அநேக மனிதர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 3 நபர்களை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார்? 1 நாயனூர் விதவையின் மகன், யாவருவின் மகள், லாசரு என்று 3 நபர்களை உயிரோடு கூட எழுப்பினார். அதன் பிறகு புதிய ஏற்பாட்டு காலங்களிலே, ஆதி திருச்சபையின் காலங்களிலே பேதுருவும் பாலும் உயிரோடு கூட மனிதர்களை எழுப்பினார்கள். இன்றும் அநேகர் மனிதர்களை உயிரோடு கூட எழுப்புகிறார்கள். ஆனால் அந்த உயிர் பெற்றதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உயிர்த்தெழுதலுக்கும் உயிர்ப்பித்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. மரித்த மனிதர்கள் அநேகர் உயிரோடு கூட எழுந்தார்கள். அவர்கள் மீண்டும் என்ன செஞ்சாங்க? மரித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது அவர் குளோரிஃபைடு பாடியாக எழுந்திருந்தார். அவர் என்ன செய்கிறாரு? அந்த உயிர்த்தெழுதலிலே அவர் மறுமைக்குள்ளாக செல்கிறார். மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று சொல்லி பாடினோம். மரித்த இயேசு மரிக்காமல் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கும் வண்ணமாக உயிர்த்தெழுந்தார். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இதை தான் பாடினோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணத்தின் மீது அவர் ஜெயம் கொண்டார். அதை தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோலை உடையவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி.
அவர் உயிரோடு கூட எழுந்தார். அதுதான் சீஷர்களிடத்தில் சொல்லும்போது யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒருவனும் என்னுடைய ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை நான் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பெற்றுக்கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மரிக்கணும்னா என்ன செய்யணும்? வேற யாரும் என்னை கொலை செய்ய முடியாது. நான் மாத்திரமே என்னுடைய ஜீவனை கொடுக்க முடியும். கொடுத்த ஜீவனை நான் மீண்டுமாக எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா அவரை உயிர்ப்பிக்கும் வண்ணமாக காத்திருந்தார். அதை தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இது மிகவும் பவர்ஃபுல்லான வசனம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களிலும் என்னிலும் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய என்னுடைய சாவுக்கேதுவான சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய என்னுடைய சரீரம், மரித்து போகிற இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க தேவனாலே கூடும் என்று சொல்லி மரண பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். ஆகையினாலே தான் அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழுள்ளோர் யாவருடைய முழங்கால்களை முடக்கும் அந்த உன்னதமான நாமம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னதாக நடந்த சில சம்பவங்களை நீங்களும் நானும் பார்ப்போம். கடந்த குட் ஃப்ரைடேல பார்த்தோம். எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பாவ நிவாரண பலியாக இந்த உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தார். யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் பாவ நிவாரண பலியை செலுத்துவார்கள். அதை தான் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14 வாசிக்க கேட்போம். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவர். பிரதான ஆசாரியன் வருடத்திலே ஒரே ஒரு நாள் அட்டோன்மெண்ட் டேல அவர் என்ன செய்வாரா? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்வார். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லும்போது அவருடைய கைகளிலே பாவ நிவாரணத்திற்காக கொடுக்கப்பட்ட பலியாடினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சென்று அவர் என்ன செய்வாரா? 7 முறை அந்த இரத்தத்தை தெளிப்பாராம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் 7 இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை ஊற்றினார். 7 இடங்களையும் நம்ம தியானிக்க நேரம் இல்லை. குயிக்காக ஒரு அந்த 7 ஸ்லைடை பார்த்துருவோம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் அதை குறித்து தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியமத்தை நிறைவேற்றும் வண்ணமாக 7 இடங்களிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை, மிருகத்தின் இரத்தத்தை அல்ல, சொந்த இரத்தத்தை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே தெளித்தார். தெளித்து உங்களுடைய என்னுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும் வண்ணமாக பாவ நிவாரண பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம்.
மரித்து விட்டார். மரித்த உடனே அவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது. எப்படி அடக்கம் செய்யப்பட்டது? வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57லிருந்து வாசிப்போம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெலிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே கல்லறை மத்தேயு எழுதுகிறார் புதிய கல்லறை என்று சொல்லி, யோவான் எழுதுகிறார் ஒருவனும் ஒரு காலும் வைத்திடாத ஒரு புதிய கல்லறையிலே வைத்தார் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள். ஏனென்று சொன்னால், அந்த பிரதான ஆசாரியன் சொல்லார், இவர் என்ன சொல்லியிருக்காரு? 3 நாள்ல உயிரோடு கூட எழுந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. எழுந்துட்டா என்ன செய்வார்? கல்லை தள்ளிட்டு வெளியே வந்துடுவார். அல்லது அவருடைய சீஷர்கள் என்ன செய்வாங்க? கல்லை தள்ளிட்டு பாடி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்லிடுவாங்க? உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்று சொல்லி விடுவார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய கல்லை அந்த கல்லறையின் மீது வைத்து மூடி அதன் மீது ரோம போர் சேவர்கள் ஒரு முத்திரையை வைத்துவிட்டு, அது மாத்திரமல்ல, போர் சேவகர்கள் அதற்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்? மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்து விடக்கூடாது, அல்லது சீஷர்கள் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டு அவர்கள் ஒரு கதையை உண்டு பண்ணக்கூடாது என்று சொல்லி ரோம போர் சேவகர்களும் பிரதான ஆசாரியர்களும் பெரிய திட்டத்தை செய்கிறார்கள். ஒருவனும் ஒரு காலும் வைத்திடாத ஒரு புதிய கல்லறை. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையிலே வைக்க வேண்டும்? வாழும்போது சாதாரண மனிதராக உங்களைப் போல என்னைப் போல வாழ்ந்த ஒரு மனிதன் புதிய கல்லறையிலே ஏன் வைக்க வேண்டும்? புதிய கல்லறை என்று சொன்னால் ஐஸ்வர்யவான்கள் தான் வைக்க முடியுமா? புதிய கல்லறை யாருமே வாங்க முடியாது. உலகத்திலே முதல் பணக்காரன் யாரு? ஐஸ்வர்யவான் என்று சொல்றது ஆபிரகாம். ஆபிரகாம் கல்லறையிலே எத்தனை பேர் இருந்தாங்க? 6 பேர் இருந்தாங்க. இல்லை, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்கால், யாக்கோபு, லேயாள். 6 நபர்கள் வைக்கப்பட்டிருங்க. ஒரு தனி கல்லறை ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்றால் அவன் பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டும். அதை தான் தீர்க்க தரிசனமாக ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசனம் 53ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அவர் பிரேத குழி, அவர் மரிக்கும் போது துன்மார்க்கரோடு கூட அவர் மரித்தார். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. போதும். ஏன் அவர் ஒருவரும் ஒரு காலம் வைத்திடாத கல்லறையிலே வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதாகமத்திலே ஒரு முன்னதாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தோம்னா வாசிப்போம். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். போதும். இந்த சம்பவம் நடந்தபடினாலே இந்த யூதர்கள் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து விட்டது என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவரும் ஒரு காலும் வைத்திடாத கல்லறையிலே வைக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட கர்த்தர் அவரை எழுப்பினார் என்று சொல்லி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கல்லறை அவருக்காக நியமிக்கப்பட்டது. அந்த கல்லறை இன்றும் வெறுமையாக இருக்கிறது. அதன் மீது ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை என்று சொல்லி. அவர் உயிரோடு கூட எழுந்தார். அதை அநேக மனிதர்கள் அதை நம்புவதில்லை. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் எழுந்து பிதாவினுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அதை தான் ஸ்டீஃபன் இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம்
அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். இப்ப ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள். அவனுடைய ஜீவன் போக போகிறது அவனுடைய உடம்பை விட்டு. அப்போது அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாசத்திலே வீற்றுக்கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஸ்தேவான் மரிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரா, எழுந்து ஸ்டாண்டிங் வெல்கம் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். யூதர்கள் இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அது என்ன பண்டிகை என்று சொன்னால் பிக்யூரிம் என்று சொல்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலனை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். முதற் பலனை அவர்கள் எப்படி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், முதலாவதாக விளைச்சல் வருகின்ற போது, எல்லா பயிர்களும் வளரும் போது முதலாக வளர்கிற பயிர்களுக்கு ஒரு பெரிய கயிறை அதன் மீது போட்டு அதை முதற் பலனாக அவர்கள் நியமிக்கிறார்கள். அது அறுவடை செய்வதற்கு முன்னதாக அந்த முதற் பலனிலிருந்து ஒரு சிறு பயிர்களை கட் பண்ணி இந்த மக்கள், யூத மக்கள் ஆலயத்திற்கு சென்று கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கும்போது அதை அசைவாட்டும் பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கைகளிலே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் அசைவாட்டுவார்கள். அதன் பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அறுவடையின் நாட்களிலே அந்த முதலாவது விளைந்த எல்லா பயிர்களையும் அவர்கள் அறுவடை செய்து தேவாலயத்திலே செலுத்த வேண்டும். 2 முறை செலுத்துகிறார்கள். ஒன்று சிம்பாலிக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும், மற்ற பயிர்களை அறுத்து அதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனாக செலுத்தப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக அந்த முதற் பலனில் இருக்கக்கூடிய பார்ட் மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே செல்ல வேண்டும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற போது மணவாட்டி திருச்சபையை அவர் அறுவடை செய்து தேவனுடைய சமூகத்திலே அவர் கொடுக்க போகின்றார். எடுத்தவர்கள் வாசிப்போம். இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு திஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இவைகள் எல்லாம் வருங்காலத்திற்கு நிழலாய் இருக்கிறது. அதன் பொருள் என்ன, கிறிஸ்துவே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, முதலாவது பலனாக தேவனுடைய சமூகத்தில் போய் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அங்கிருந்து உங்களையும் என்னையும் அழைத்து செல்வதற்காக, மணவாட்டி திருச்சபையை அழைத்து செல்வதற்காக அவர் வருகிற போது, இந்த மணவாட்டி திருச்சபை அவருடைய மகிமையிலே சேரும்போது அந்த மணவாட்டி திருச்சபையை அவர் தேவனுடைய சமூகத்திலே கொள்ளையாடின பொருளாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய முதற் பலனாய் இருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய முதற் பலனாய் இருக்கின்றோம். முதற் பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். அவர் முதற் பலனாக சென்று விட்டார். மீதி இருக்கக்கூடிய முதற் பலனாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் சேர வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு திருச்சபை ஆயத்தப்பட வேண்டும். மணவாட்டி திருச்சபை ஆயத்தப்பட வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இந்த மணவாட்டி திருச்சபையை எப்படி மகிமையிலே சேரும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். இந்த நாளில் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். போதும், இந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி இந்த பெண்கள் வருகிற போது அந்த கல் புரட்டப்பட்டது. எதற்காக இந்த கல் புரட்டப்பட்டது?
ஆண்டவராக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வருவதற்காக அல்ல. எதற்காக இந்த கல் புரட்டப்பட்டது என்று சொன்னால், இந்த பெண்கள் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக, காண்பதற்காக இந்த கல் புரட்டப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது இந்த கல் மாத்திரமல்ல, அந்த குன்று எதுவுமே தடுக்க முடியவில்லை. அவர் மறுரூபமாக்கப்பட்டு குளோரிஃபைட் பாடியாக வெளியே வந்தார். லாசரு உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த கல்லை புரட்டுங்கள், இந்த கல்லை புரட்டுங்கள், அவன் வெளியே வரட்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது இந்த கல் புரட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கல் ஏன் புரட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மரியாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை காண்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் காண வேண்டுமே. ஆனால் வாழ்விலே சில கற்கள் இருக்கிறது. அந்த கற்களை நீங்களும் நானும் புரட்டும் போது தான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் கண்டு கொள்ள முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உயிர்த்தெழுதலை வல்லமையை நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்திலே உணர வேண்டுமே. ஆனால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கல்களை புரட்ட வேண்டும். அந்த கல் என்ன என்று சொன்னால், உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு முன்னதாக இருக்கும்போது மரித்த இயேசுவை தான் பார்க்க முடியுமே ஒழிய, உயிரோடு கூட எழுந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியாது. மரித்த இயேசு எப்படி குளோரிஃபைடு பாடியாக மாறினார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தால், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்து இந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? கதவுகள் பூட்டி இருக்கையில், கதவுகளை பூட்டி இருக்கிறார்கள். ஏன் கதவுகளை இவர்கள் பூட்ட வேண்டும்? மனிதர்கள் உள்ளே வந்து இவர்கள் இருப்பதை அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி கதவுகளை அடைத்திருக்கும் போது, தொடர்ந்து வாசிப்போம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம் என்று சொன்னால், பூட்டப்பட்ட கதவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தடுக்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை கல் தடுக்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த அடைக்கப்பட்ட கதவுகள் தடுக்க முடியவில்லை. அவர் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே உயிர்த்தெழுந்த இயேசு செயல்பட விரும்புகிறார். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலே பலவிதமான கற்களினாலே மூடி வைத்திருக்கின்றோம். அடைக்கப்பட்ட கதவுகளாக நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறோம். திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே செயல்படுகிறவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்விலே செயல்படுகிறவராக இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களுடைய என்னுடைய சரீரங்களிலே உங்களுடைய என்னுடைய வாழ்விலே தேவன் வெளிக்காட்ட விரும்புகிறார். தொடர்ந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 26வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, 8 நாள் கடந்து விட்டது. அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். முதல் தடவை வரும்போது தோமா இல்ல, இப்ப தோமா இருக்கிறாரு. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் அந்த குளோரிஃபைடு பாடியில் அவர் எதையுமே தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட மகிமையுள்ள சரீரமாக உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய என்னுடைய சரீரம் குளோரிஃபைடு பாடியாக ஒரு நாள் மாறும். அப்போது தேவனுடைய மகிமையிலே நீங்களும் நானும் சேருவோம். அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக பரிசுத்தமாக வாழுகிற போது, மணவாட்டி திருச்சபையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது தேவனுடைய வருகையிலே நீங்களும் நானும் பங்கு பெற முடியும். தேவனுடைய உயிர்த்தெழுதலிலே நீங்களும் நானும் அவரோடு கூட மரித்தோமே ஆனால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவர்த்த போல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அவரோடு கூட மரிக்க வேண்டும். சுயம் நம்மிலே மரிக்கும் போது தேவனோடு கூட நீங்களும் நானும் எழுந்திருக்க முடியும். அவர் சொன்னபடியே, முதலாவதாக பார்த்தோம், அவர் சொன்னபடியே மரித்தார். அவர் சொன்னார், உங்களுக்காகவும் எனக்காகவும்
பாவ நிவாரண பலியாக நான் மரிப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னதைப் போலவே குட் ஃப்ரைடே அந்த நாளிலே, பஸ்கா பண்டிகையின் நாளிலே தன்னுடைய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். 7 முறை அவருடைய சரீரத்தில் இருந்து இரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட்டது. அதன் மூலமாக நீங்களும் நானும் பாவ நிவர்த்தி அடைந்திருக்கிறோம். பாவம் நம்மை விட்டு விலகிவிட்டது. ஆனாலும் அதுதான் பஸ்கா பண்டிகை அடிச்சாச்சுல்ல, என்னுடைய பாவம்லாம் போயிடுச்சு. ஆனாலும் கூட நம்மளுடைய நீதிமானாக்கப்படவில்லை, அது பரிபூர்ணப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில்தான் நீங்களும் நானும் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேனால், ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. வைக்கும்போது தப்பாக எழுதிட்டோம்னா எத்தனை மார்க்? மைனஸ் மார்க்கு, பாதி மைனஸ் மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் -20 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, அப்போ என்ன ஆயிரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அந்த -20 மார்க் என்ன ஆயிடுச்சு? 0 ஆகி வந்துருச்சு. இப்போ நீங்களும் நானும் பாஸ் பண்ணோன்னா எத்தனை மார்க் எடுக்கணும்? 50 மார்க்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த 50 மார்க்ஸ் எடுக்க வேண்டுமே, ஆனால் நம்முடைய சுய நீதியினாலே அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இனிமேல் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவத்தின் மீது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பவர், டொமினியன் ஓவர் தி சின் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டுமே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் முக்கியம். உயிர்த்தெழுதலை நீங்களும் நானும் விசுவாசிக்கிற போது நீங்களும் நானும் பாவத்தின் ஆளுகையிலிருந்து, மரணத்தின் பயத்திலிருந்து நீங்களும் நானும் மேற்கொண்டு வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அவர் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலிலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெறப்போகின்றோம். எப்படி என்றால், வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து தேவனுடைய வலது பாசத்தில் ஏன் வீற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர் சொன்னபடியே மரித்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே திரும்ப வரப்போகிறார். அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கும்போது அந்த மகிமையிலே, மகிமையின் சரீரம் உங்களையும் என்னையும் ஆட்கொள்ளும். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சதா காலங்களிலும் பிதாவினுடைய வலது பாசத்திலே நீங்களும் நானும் வீற்றிருக்க வேண்டுமே, ஆனால் அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். மணவாட்டி திருச்சபையாய் உங்களையும் என்னையும் தேவன் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் பிதாவினுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலம் ஆயத்தமான பின்பு அவர் திரும்ப வந்து உங்களையும் என்னையும் கூட்டி கொண்டு போவார். அவர் சொன்னபடியே மரித்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே வருவார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு கூட அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபையை, மணவாட்டி திருச்சபையை அவரோடு கூட சேர்த்து கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் அதற்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கடைசியாக, உயிர்த்தெழுதலினாலே நீங்களும் நானும் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை சுருக்கமாக ஹெட்லைன் மட்டும் பார்க்க போகிறோம். வரக்கூடிய நாட்களிலே அதை குறித்து
தெளிவாக நாம் தியானிப்போம். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பினுடைய உறுதியையும் நிச்சயத்தையும் தருகிறது. அது மாத்திரமல்ல, அது பாவத்தின் மீது ஒரு விக்டரி, ஒரு ஆளுகையை, நம் மீது பாவம் ஆளுகை செய்யாதபடிக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதை தான் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதுகிறார். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுவிட்டோம். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையை பெற வேண்டும், அது மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே, உங்களுடைய என்னுடைய சரீரத்திலே விளங்கும் போது அந்த பாவத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, உலகம் ஆதியிலிருந்து, ஆதாமிலிருந்து இன்று வரையிலே மரணத்தின் மீது பயம் இருக்கு. மரணம்னா பயம். ரோமர்கள் மரண தண்டனையை கொடுப்பார்கள் என்று சொல்லி அநேகர் பயந்தாங்களாம். நினிவே பட்டணத்தார் அவருக்கு விரோதிகளுக்கு அவர்கள் பயங்கரமான ஒரு டெத் கொடுப்பாங்க, மரணத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லி பயந்திருந்தாங்க. அந்த மரணத்தின் பயத்திலிருந்து இந்த சீஷர்கள், ஆதி திருச்சபையின் மக்கள் மரணத்திலிருந்து பயத்தை நீக்கினார். இந்த உயிர்த்தெழுதலினாலே அவர்களை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? பயப்படவே இல்லை. ஏன் என்று சொன்னால், இந்த மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள், அதை விசுவாசித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கண்ணால் பார்த்த மக்கள், அதை கேட்ட மக்கள், விசுவாசித்த மக்கள் மரணத்தின் பயத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் இந்த மரணத்தின் பயத்திலிருந்து நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். மரணத்தின் பயத்தை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் மரணத்திற்கு பயப்படாமல் அதை எதிர்த்து நிற்க முடியும். மரணமே உன்னுடைய கூரெங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? நீங்களும் நானும் அதில் வெல்ல வேண்டுமே ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் நமக்கு மற்றொரு வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய ஹோப் இருக்கிறது என்று சொல்லி வெளிக்காட்டுகிறது. அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே உணர வேண்டும். உங்களுடைய என்னுடைய வாழ்விலே உயிர்த்தெழுந்த இயேசுவை காண வேண்டுமே ஆனால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அடைக்கப்பட்ட கல் விளக்கப்படும் போது நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு அநேக மனிதர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது அவர்கள் தோட்டக்காரனாக பார்த்தாங்க. அவங்க யாரோ ஒரு மனிதரை போல பார்த்தாங்க. ஏன்னா அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. இந்த நாளில் நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் உணர வேண்டும். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுடைய சரீரத்திலும் எங்களுடைய வாழ்விலும் விளங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்களை செய்வார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.